இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் கொடுத்துருந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 10 அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இது சரி. இதில் ஒன்று மட்டும் சரி. பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 10 அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். அடுத்து பொறுத்துக. 6ஆம் திருமுறை தேவாரம், 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை திருவாசகம், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா. 6ஆம் திருமுறை தேவாரம், 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை திருவாசகம், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா. அடுத்தொரு பொறுத்துக. 6ஆம் நூற்றாண்டு பேயாழ்வார், 7ஆம் நூற்றாண்டு திருமழிசை ஆழ்வார், 8ஆம் நூற்றாண்டு பெரியாழ்வார், 9ஆம் நூற்றாண்டு நம்மாழ்வார். ஒவ்வொரு ஆழ்வார்களும் அவங்க வாழ்ந்த காலமும். பேயாழ்வார் 6ஆம் நூற்றாண்டு, திருமழிசை ஆழ்வார் 7ஆம் நூற்றாண்டு, பெரியாழ்வார் 8ஆம் நூற்றாண்டு, நம்மாழ்வார் 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே தப்பு தான். சேக்கிழார் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் பிறந்தவர். சரி. இவர் குன்றத்தூரில் திருநாகேஸ்வரம் எனும் கோயிலை கட்டியுள்ளார். சரி. சேக்கிழார் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் பிறந்தவர். சரி. இவர் இவ்வூரில் திருநாகேஸ்வரம் எனும் கோயிலை கட்டியுள்ளார். சரி. இரண்டும் சரி. அடுத்து திருவேங்கட தந்தாதி எனும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆவார். சரி. தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயரோரும் இவரை அழைத்தனர். சரி. இரண்டுமே சரி. திருவேங்கட தந்தாதி எனும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயராலும் இவரை அழைத்தனர். இதில் இரண்டுமே சரி. அடுத்து பொருத்தமற்றதை கண்டுபிடி. அழகர் கிளை விடுத்துவது குமரகுருபரர். இதில் இது மட்டும் பொருத்தமற்றது. அப்போ பொருத்தமானது விக்ரம சோழன் உலா ஒட்டக்கூத்தர், திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், காவடி சிந்து அண்ணாமலை செட்டியார். விக்ரம சோழன் உலா ஒட்டக்கூத்தர், திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், காவடி சிந்து அண்ணாமலை செட்டியார். பழையனூர் என்பது யாருடைய பிறப்பிடம்? சுரதாவின் பிறப்பிடம். சுரதாவின் பிறப்பிடம் பழையனூர். சுப்புராயலு என்பது யாருடைய தந்தையின் பெயர்? முடியரசன். முடியரசனின் தந்தையின் பெயர் சுப்புராயலு. கொடுக்காப்புளி மரம் என்ற சிறுகதையை எழுதியவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் எழுதிய சிறுகதை கொடுக்காப்புளி மரம். மாங்குளம் என்ற ஊர் எந்த நிலப்பகுதியை சார்ந்தது? மருதம் நிலப்பகுதியை சார்ந்தது. மாங்குளம் என்ற ஊர் மருதம் நிலப்பகுதியை சார்ந்தது. குளம் இருக்கலாம், அதை வச்சு கெஸ் பண்ணிடலாம். குளம்ங்கிற பேரில் முடியதுனால மருத நிலப்பகுதி. இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார், பழமொழி 3 அறையினார். இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார், பழமொழி 3 அறையினார். திரிகடுகம், சுக்கு மிளகு திப்பிலி, சிறுபஞ்ச மூலம், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, பெருஞ்சி. ஏலாதி, ஏலம், லவங்கம், சிறுநாவல் பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. திரிகடுகம், சுக்கு மிளகு திப்பிலி, சிறுபஞ்ச மூலம், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, பெருஞ்சி. ஏலாதி, ஏலம், இலவங்கம், சிறுநாவல் பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. நாலடியார் பாடல்களை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை தவறானவை? நாலடியார் பாடல்கள் 16 இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் துறவறவியல் முதல் இயலாகும்ங்கிறது தவறானது. அப்போ சரியான கூற்றுகள்: அறத்துப்பால் 13 அதிகாரம், பொருட்பால் 24 அதிகாரம், காமத்துப்பால் 3 அதிகாரம் என நாலடியார் பாடல்கள் 40 அதிகாரங்களை கொண்டது. சரி. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் நாலடியார் ஆகும். இதுவும் சரி. ஏசி ரெண்டும் சரி. அறத்துப்பால் நாலடியார் பாடல்களை பற்றிய கூற்றுகளில் சரியானவையை மட்டும் பார்க்க போகிறோம். அறத்துப்பால் 13 அதிகாரம், பொருட்பால் 24 அதிகாரம், காமத்துப்பால் 3 அதிகாரம் என நாலடியார் பாடல்கள் 40 அதிகாரங்களை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் நாலடியார் ஆகும். அடுத்து நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார், 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். விளம்பி இது சரியான கூற்று. அம்மை என்ற வனப்பின் பார்ப்படும் என்று நச்சினார்க்கினியர் குறிப்பிடுவது நான்மணிக்கடிகை.
நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். சரி. அம்மை என்ற மணப்பின் பார்ப்படும் என்று நச்சினார்க்கினியர் குறிப்பிடுவது நான்மணி கடிகை. இரண்டும் சரி. இன்னா நாற்பது என்ற நூலை பற்றிய கூற்றுகளில் எது சரி? 41 வெண்பாக்கள் கொண்டது. இந்த நூலின் ஆசிரியர் கபிலர். கபிலர் கள்ளு உண்ணாமையும் புலால் உண்ணாமையும் மிகவும் வற்புறுத்துவதால் இவர் சங்ககால புலவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னா நாற்பது சங்ககால கபிலர் அல்லர் என்பர். இன்னா நாற்பது என்ற நூலை பற்றிய கூற்றுகளில் எது சரி? இன்னா நாற்பது 41 வெண்பாக்கள் கொண்டது. சரி. இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர். சரி. கபிலர் கள்ளு உண்ணாமையும் புலால் உண்ணாமையும் மிகவும் வற்புறுத்துவதால் கபிலர் சங்ககால கபிலர் அல்லர் என்பர். இதுவும் சரி. மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடு. 3,6 முல்லைத்திணை பாடல்கள் அப்படிங்கிறது பொருந்தாதது, தவறு. அப்புறம் சரியானதுன்னா 1,3 பாலைத்திணை பாடல்கள், 2,8 குறிஞ்சித்திணை பாடல்கள், 4,14 முல்லைத்திணை பாடல்கள். 1,3 பாலைத்திணை பாடல்கள், 2,8 குறிஞ்சித்திணை பாடல்கள், 4,14 முல்லைத்திணை பாடல்கள். சுரதா எழுதிய நூல் சுவரும் சுண்ணாம்பும். சுவரும் சுண்ணாம்பும் என்ற நூலை எழுதியவர் சுரதா. அடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கியுள்ளார். சரி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கியுள்ளார். மயிலை சிவமுத்து வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் என்று புகழ்ந்தார். சரி. மயிலை சிவமுத்து வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் என்று புகழ்ந்தார். இதுவும் சரி. அடுத்து முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். சரி. முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். முடியரசன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். சரி. முடியரசன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். பொருத்தமற்றதை கண்டுபிடி. தைரியநாதனுங்கிறது பொருத்தமற்றது. அப்போ பொருத்தமானவை அருண்மொழித்தேவர், உத்தம சோழ பல்லவராயன், தொண்டர் சீர் பரவுவார். இதெல்லாம் பொருத்தமானது. அருண்மொழித்தேவர், உத்தம சோழ பல்லவராயன், தொண்டர் சீர் பரவுவார். இதெல்லாம் பொருத்தமானது. சிற்றிலக்கியம் என்பது அளவில் பாடல் எண்ணிக்கை அல்லது அடிகளின் எண்ணிக்கை சுருங்கியதாக அமைவது. சரி. சிற்றிலக்கியம் என்பது அளவில் பாடல் எண்ணிக்கை அல்லது அடிகளின் எண்ணிக்கை சுருங்கியதாக அமைவது. சரி. அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 உறுதிப் பொருள்களுள் ஒன்றை தருவதாக அமைவது சிற்றிலக்கியம். சரி. அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 உறுதிப் பொருள்களுள் ஒன்றை தருவதாக அமைவது சிற்றிலக்கியம். சரி. தொகையடியார்கள் எத்தனை பேர்? கீழ்கண்ட எதுவும் இல்லை. அடுத்து திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். சரி. 1 மட்டும் சரி. திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் திருவிளையாடற் புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தேசிய வருமான வளர்ச்சி வீதத்தை தீர்மானிப்பது உற்பத்தி பெருக்க வீதம். தேசிய வருமான வளர்ச்சி வீதத்தை தீர்மானிப்பது உற்பத்தி பெருக்க வீதம். நிதிக்குழுவின் பரிந்துரையின் படி வாரி வருவாய்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டது. நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி வரி வருவாய்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டது. அடுத்து கூட்டாட்சி நிதி என்பது மத்திய மாநில நிதி உறவுகள். கூட்டாட்சி நீதி என்பது மத்திய மாநில நிதி உறவுகள். நீதி மறுபரிசீலனை என்பது சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது. நீதி மறுபரிசீலனை என்பது சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? இந்திய கலாச்சாரம் உலகில் மிகச்சிறந்ததாக போற்றப்படுகிறது. கலாச்சாரம் என்பது பண்பட்ட சமுதாயத்தின் வெளிப்பாடாகும். கலாச்சாரம் தனிமனிதன் மற்றும் சமுதாயத்தில் அவனின் செயல்பாடாக கருதப்படுகிறது. மேற்கண்ட அனைத்தும் சரி. இந்திய கலாச்சாரம் உலகில் மிகச்சிறந்ததாக போற்றப்படுகிறது. கலாச்சாரம் என்பது பண்பட்ட சமுதாயத்தின் வெளிப்பாடாகும். கலாச்சாரம் தனிமனிதன் மற்றும் சமுதாயத்தில் அவனின் செயல்பாடாக கருதப்படுகிறது. அடுத்தது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை வெளிப்படையான பொறுப்புள்ள அரசாங்கம். இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை வெளிப்படையான பொறுப்புள்ள அரசாங்கம். அடுத்து பொறுத்துக. சிக்ஷா ஒளியியல், கல்பா சடங்கு முறைகள், வியாக்கர்ணா இலக்கணம், ஜோதிஷா வானியல். சிக்ஷா
ஒளியியல், கல்பா, சடங்கு முறைகள், வியாக்கரணா, இலக்கணம், ஜோதிஷா, வானியல். அத்வைதம் எனும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் ஆதிசங்கரர். அத்வைதம் எனும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் ஆதிசங்கரர். பக்கீர் என குறிப்பிடப்படுபவர் இஸ்லாமிய ஞானி. பக்கீர் என குறிப்பிடப்படுபவர் இஸ்லாமிய ஞானி. சோழர்கள் காலத்தில் ஏராளமான இந்து கோவில்கள் உருவாக்கப்பட்டன. ஏனெனில் சோழ அரசர்கள் கலை மற்றும் கட்டிடக்கலையை ஆதரித்தனர். சோழர்கள் காலத்தில் ஏராளமான இந்து கோவில்கள் உருவாக்கப்பட்டன. ஏனெனில் சோழ அரசர்கள் கலை மற்றும் கட்டிடக்கலையை ஆதரித்தனர். கலை மற்றும் கட்டிடக்கலைக்காண்டி தான் அவ்வளோ பெரிய இந்து கோவில்களை சோழ அரசர்கள் கட்டினர். மகாபலிபுரத்தில் உள்ள பாறைகளில் உள்ள சிற்பக்கலை பின்வரும் ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் காலத்தில் செய்யப்பட்டது. பல்லவர்கள். மகாபலிபுரத்தில் உள்ள பாறைகளில் உள்ள சிற்பக்கலை பல்லவர்கள் காலத்தில் செய்யப்பட்டது. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. இந்து மதம் குப்தர்கள் காலத்தில் மறுமலர்ச்சி அடைந்தது என்பது சரியானது. இந்து மதம் குப்தர்கள் காலத்தில் மறுமலர்ச்சி அடைந்தது. காலமுறைப்படி குறிப்பிடுக. முதல்ல முகமது கஜினி, இரண்டாவது முகமது கோரி, அப்புறம் நாதிர் ஷா. காலமுறைப்படி குறிப்பிடுக. முகமது கஜினி, முகமது கோரி, நாதிர் ஷா. அடுத்து நன்றாக பொருந்துவது எது? ஹுமாயூன் நாமா, குல்பதன் பேகம்ங்கிறது சரியாக பொருந்திருக்கு. ஹுமாயூன் நாமா, குல்பதன் பேகம். சிந்து சமவெளி நாகரிகம் எதில் சிறப்புத்தன்மை உடையதாக காணப்பட்டது? நகர் திட்டமிடுதல், கட்டிடக்கலை, கைவினை இவை அனைத்தும். சிந்து சமவெளி நாகரிகம் எதில் சிறப்புத்தன்மை உடையதாக காணப்பட்டது? நகர் திட்டமிடுதல், கட்டிடக்கலை, கைவினை இவை அனைத்தும். தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல் நகரம் கீழ்கண்ட ஒன்றின் மூலமாக அதிகமாக தெரிய வந்தது. கோழி வளர்ப்பு. நாமக்கல் நகரம் கோழி வளர்ப்பின் மூலமாக அதிகமாக தெரிய வந்தது. எந்த வகை கரியில் அதிக கார்பன் அளவு உள்ளது? ஆந்த்ரசைட். அதிக கார்பன் அளவு உள்ள கரி ஆந்த்ரசைட். தசைகள் சுருங்கும் போது ஏடிபி மூலக்கூறுகள் இணையும் இடம் ஆக்டின் இலை. தசைகள் சுருங்கும் போது ஏடிபி மூலக்கூறுகள் இணையும் இடம் ஆக்டின் இலை. ஆபத்து காலங்களில் நம் உடலை பாதுகாக்க சுரக்கப்படும் ஹார்மோன் அட்ரினல் ஹார்மோன். ஆபத்து காலங்களில் நம் உடலை பாதுகாக்க சுரக்கப்படும் ஹார்மோன் அட்ரினல் ஹார்மோன். ரிபோஃப்ளேவின் குறைபாட்டினால் மனிதனில் தோன்றிய அறிகுறிகள் கண் சிவத்தல், நாக்கு மற்றும் வாயின் ஓரங்களில் வெடிப்புகள் தோன்றுதல். ரிபோஃப்ளேவின் குறைபாட்டினால் மனிதனில் தோன்றும் அறிகுறிகள் கண் சிவத்தல், நாக்கு மற்றும் வாயின் ஓரங்களில் வெடிப்புகள் தோன்றுதல். பறவைகளின் துளை கொண்ட எலும்புகள் நுமேட்டிக். பறவைகளின் துளை கொண்ட எலும்புகள் நுமேட்டிக். குளோரின் செயல்படும் விதத்தின் பெயர் ரிடக்ஷன். குளோரின் செயல்படும் விதத்தின் பெயர் ரிடக்ஷன். செவியுணர்வு அதிர்வெண் சைகைகளை ரேடியோ அதிர்வெண் கொண்ட ஊர்தி அலைகளுடன் கலத்தல் அலை பண்பேற்றம். செவியுணர்வு அதிர்வெண் சைகைகளை ரேடியோ அதிர்வெண் கொண்ட ஊர்தி அலைகளுடன் கலத்தல் அலை பண்பேற்றம். மாக்னட்ரான் அலையேற்றியில் உள்ள ஒவ்வொரு துளையும் மின் நிலைமமாக செயல்புரியும். மாக்னட்ரான் அலையேற்றியில் உள்ள ஒவ்வொரு துளையும் மின் நிலைமமாக செயல்புரியும். தொலைக்காட்சி பரப்புதலில் ஒளி அலைகள் பெறுவது அதிர்வெண் பண்பேற்றம். தொலைக்காட்சி பரப்புதலில் ஒளி அலைகள் பெறுவது அதிர்வெண் பண்பேற்றம். கரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ரோரிசெட். கரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ரோரிசெட். செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ். வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. 2021ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? கிளாஸ்கோ. 2021ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு கிளாஸ்கோவில் நடைபெற்றது. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு 1948. தேதி ஏப்ரல் 6. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு 1948. தேதி ஏப்ரல் 6. இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். மூக் நாயக் இதழை அம்பேத்கர் மராத்தி மொழியில் வெளியிட்டார். மூக் நாயக் இதழை அம்பேத்கர் மராத்தி மொழியில் வெளியிட்டார். மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார்? கல்வி.
மலாலா கல்வித்துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார்.